வணக்கம், வெல்கம் டு அவர் ராஜபாணி பேரோட. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி உங்களுக்கு தமிழ்நாடு வெட்டினரி சயின்ஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி அதில் அந்த யூனிவர்சிட்டியிலேருந்து எது கால்வார் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்ம கால்நடை மருத்துவ படிப்புக்கான மருத்துவ அறிவியல் படிப்புக்கான மாணவர் சேர்க்கைக்கான ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் இன்றைக்கி வந்து தொடங்கியிருக்கு. இன்றைக்கி தேதியில் 26/5/2025 எப்போ வரைக்கும் நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் நமக்கு தேவையான அளவுக்கு நேரம் கால அளவு கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷனில் நம்ம கால்நடை மருத்துவ அறிவியல் படிப்பு நம்ம பிள்ளைங்க சேர்றதுக்கான இதை கால்வார் பண்ணி இன்னையிலேருந்து ஆரம்பிச்சிருக்கு. ஜூன் 20 வரைக்கும் நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் வந்து 20/6/2025. சரி சார், இந்த வெட்டினரி சயின்ஸ் சம்மந்தப்பட்ட படிப்புகள், கால்நடை மருத்துவ அறிவியல் சம்மந்தப்பட்ட படிப்புகள் எந்தெந்த தமிழ்நாட்டில் இருக்குது சார்? இது நீட்டு தேவையில்லையான்னு நம்ம இதிலே கொடுத்துட்டோம். +2 தட் மீன்ஸ் 12th மார்க், அந்த 12ஆம் வகுப்பில் எடுத்த மதிப்பெண் அடிப்படையில் தான் இந்த மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. அதுக்காக தான் இந்த தமிழ்நாடு அரசு அந்த கால்நடை மருத்துவ யூனிவர்சிட்டி வந்து இன்னைக்கு இது பண்ணியிருக்காங்க, அட்மிஷனுக்கான இதை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது எந்தெந்த காலேஜில் இருக்குது, எந்தெந்த இடத்துல இருக்குது? சென்னை, நாமக்கல், திருநெல்வேலி, ஒரத்தநாடு, சேலம் தலைவாசல், உடுமலைப்பேட்டை, தேனி, வீரபாண்டி, ஒரு 7 இடத்துல இருக்குதுங்க. சென்னை, நாமக்கல், திருநெல்வேலி, ஒரத்தநாடு, சேலம் தலைவாசல், உடுமலைப்பேட்டை, தேனி, வீரபாண்டியில் இருக்குது. மொத்த படிப்புக்கான கால அளவு எவ்வளவு, எத்தனை வருஷம் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா? 4.5 வருஷம் படிப்பு ப்ளஸ் 1 வருஷம் பயிற்சி. அப்போ மொத்த கால அளவு பிவிஎஸ்சி அதுக்கான கால அளவு எவ்வளவு அப்படின்னா 5.5 years, 5.5 ஆண்டுகள். இதில் மொத்தம் எத்தனை சீட் சார் இருக்கு? இந்த 4 இதில் வந்து அகில இந்திய இடஒதுக்கீடு இதெல்லாம் கொடுக்குறாங்க. மொத்தம் 660. இந்த 6 காலேஜ், இந்த 6 இடங்களையும் சேர்த்தா 660 இடங்களில் அந்த ஒதுக்கீடு இந்த ஒதுக்கீடு எல்லாம் போக, அகில இந்திய அளவில் உள்ள இடஒதுக்கீடுகள் போக நமக்கு மொத்தம் எத்தனை சீட் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 597 இடங்கள் கால்நடை படிப்பு பிவிஎஸ்சிக்கான அந்த படிப்புக்கான இடங்கள் இருக்குது. சரி, வேறு என்ன இருக்குது? திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் கோடுவெளி அப்படிங்கிற இடத்துல பிடெக் பால்வள தொழில்நுட்பம், மில்க் டெக்னாலஜி, சரியா, அது போக ஃபுட் டெக்னாலஜி, உணவு தொழில்நுட்பம், இதெல்லாம் அங்கே இருக்குது. எங்கள் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் கோடுவெளிங்கிற இடத்துல பிடெக் சம்மந்தப்பட்ட படிப்பு 4 வருஷம். இதில் இந்த உணவு தொழில்நுட்பத்தில் எத்தனை இடங்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 40 இடங்கள். சரிங்க, பால்வள தொழில்நுட்பத்தில் பிடெக் டெக்னாலஜி அதில் எவ்வளோ இடங்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20 சீட் இருக்குது. சரி சார், இது போக வேறு என்ன சார் இருக்குது? ஓசூரில் மத்திகிரி அப்படிங்கிற இடத்துல அந்த நம்ம கோழி இன உற்பத்தி மேலாண்மை கல்லூரி இருக்குது. ஓசூரில் மத்திகிரிங்கிற இடத்துல கோழி இன உற்பத்தி மேலாண்மை கல்லூரி இருக்குது. அதில் அந்த கோழி இன தொழில்நுட்ப அறிவியல் சம்மந்தப்பட்ட படிப்புக்கு மொத்தம் எத்தனை சீட் ஒதுக்கியிருக்காங்க? 40 சீட் ஒதுக்கியிருக்காங்க. சரியா? இப்போ கால்நடை பிவிஎஸ்சி ஏஹெச் இந்த இதெல்லாம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எது வரைக்கும் லாஸ்ட் டேட் இருக்குன்னு சொல்லணும்னா ஜூன் 20 வரைக்கும் இருக்குது. எதன் அடிப்படையில் நடக்குது அப்படின்னா +2 மார்க்கோட அதை பேஸ் பண்ணி தான் இந்த கவுன்சிலிங்கே நடக்க போகுது. சரியா? மொத்தம் 7 இடத்துல இருக்குது. நமக்கு அந்த அகில இந்திய இடஒதுக்கீடெல்லாம் போக 597 சீட் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 40, 20, 40 கிட்டத்தட்ட 100 சீட் இருக்குது. சரி சார், இதில் நம்ம இந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% உள் இடஒதுக்கீடு இருக்குது இல்லையா? சரி, இது சார் இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன சொன்னீங்க, ஆங்கில வழியில் படிச்சுக்கலாமா, தமிழ் வழியில் படிச்சுக்கலாமா அப்படிங்கெல்லாம் நிறைய கேள்விகள், நிறைய குழப்பங்கள் இருக்குது. அது தனியாக பார்க்கலாம். இந்த 7.5% அந்த இடஒதுக்கீடு படி பிவிஎஸ்சியில் நம்ம அரசு பள்ளி மாணவ செல்வங்களுக்காக 45 சீட், 45 இடங்கள் இருக்குது. அந்த பிடெக் சொன்னோம் இல்லையா, பிடெக் உணவு தொழில்நுட்பம், பால்வள தொழில்நுட்பம், கோழி இன தொழில்நுட்பம்,
டெக்னாலஜி, பி டெக்னாலஜி. அதில் இந்த உணவு தொழில்நுட்பத்தில் 3 இடம் இருக்குது, பால்வள தொழில்நுட்பத்தில் 2 இடம் இருக்குது, கோழி இன தொழில்நுட்பத்தில் 3 இடம் இருக்குது. மொத்தம் அரசு பள்ளி மாணவர்களுக்காக அந்த 7.5%ல் மொத்த இடங்கள், அவங்களுக்காக ஒதுக்கப்பட்ட இடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 53 இடங்கள் இருக்குது. ஸோ பிவிஎஸ்சி தமிழ்நாடு வெட்டனரி சயின்ஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பண்டரி அந்த காலேஜ், அந்த யூனிவர்சிட்டியிலேருந்து கால் ஃபார் நமக்கு வந்திருக்குது. அதை எப்படி அப்ளை பண்ணணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் அந்த ஆன்லைன் வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா நமக்கு தெரியும். சரியா, வெப்சைட்டுக்குள்ளே போய் அப்ளை பண்ணிக்கலாம். நான் இப்போ மொத்தமாக எங்கெங்கே இருக்குது, என்றைக்கு லாஸ்ட் டேட்டு, இதில் 7.5%ல் நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு எத்தனை சீட் இருக்குது, அகில இந்த இடஒதுக்கீடு போக எத்தனை சீட் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம சொல்லியிருக்கோம். அந்த இன்ஃபர்மேஷன் தான் இப்போ நம்ம இந்த வீடியோ ராஜபாணி பீரியட் அப்படிங்கிற நம்ம சேனல் மூலிமா நம்ம பிள்ளைங்களுக்காக கொடுத்துருக்கோம். சரிங்களா, ஜூன் 20 லாஸ்ட் டேட்டு. அதுவரை இதில் இன்ட்ரெஸ்ட்டு, இதெல்லாம் வாய்ப்பு, இது சம்மந்தப்பட்ட படிப்பு படிக்கணும்னு இது பண்ணுவீங்களா, அந்த ஆர்வத்தில் உள்ள நம்ம பிள்ளைங்க, தமிழ்நாட்டில் உள்ள மாணவர்கள் இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணி படிங்க அப்படிங்கிறதுக்காக இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த இன்ஃபர்மேஷன் வழக்கம் போல் கேட்குறது தான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அப்படிங்கிறத சொல்லிவிட்டு மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். உங்கள் ஆர்கே.